ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். எனக்கு தெரிஞ்ச சமையல் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுல் பாடி ஒயிட்னிங் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிங்க் நம்ம குடிக்கிறனால நம்ம ஸ்கின் வந்து லைட்டன் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா, நல்லா ரெஃப்ரெஷிங்கா, நல்லா சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த ட்ரிங்க் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு இந்த ட்ரிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு அது என்ன ட்ரிங்க்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்ன ட்ரிங்க்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஃபுல் பாடி ஒயிட்னிங் ட்ரிங்க் செய்யறதுக்கு இந்த 4 பொருட்கள் தான் எடுத்திருக்கோம். இந்த 4 பொருட்களுமே நம்ம வீட்டில் எப்பவுமே அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். நம்ம வந்து வெளியே போய் வாங்கணும்னு இல்லை, எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கும். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான ஒரு பொருட்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். ஒரு தக்காளி பழத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா 2 கேரட் எடுத்துக்கேன். 2 கேரட்டையுமே தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு கேரட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா வெள்ளரிக்காய் தான் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு சீடையுமே ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். தோலும் சீடும் ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த வெள்ளரிக்காய் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு சின்ன வெள்ளரிக்காய் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த சின்ன வெள்ளரிக்காயில பாதியா கட் பண்ணி அந்த பாதி வெள்ளரிக்காய் தான் நான் வந்து தோலும் சீடும் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா இது வந்து ஒரு சின்ன பீட்ரூட்ல பாதி பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். வந்து இதை முழுசா அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமா இது கிரைண்ட் ஆகாது. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த காய்கறி எல்லாமே ரொம்பவே சீக்கிரமா அரைஞ்சிரும். அதுக்காக தான் இந்த 4 இன்கிரீடியன்ட்ஸுமே நம்மளோட பாடி ஒயிட்னிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நான் இந்த 4 இன்கிரீடியன்ட்ஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதுவே எடுத்துக்கலாம். பட் உங்ககிட்ட ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ஸ் இல்லாட்டி கூட அதை வந்து விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற இன்கிரீடியன்ஸை நீங்க வந்து போட்டு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு அந்த 4மே இருந்துச்சு. ஸோ அந்த 4யுமே இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். எதுக்காக இன்னைக்கு இந்த 4 இன்கிரீடியன்ஸ் நம்ம வந்து ஃபுல் பாடி ஒயிட்னிங் ட்ரிங்க் சூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த 4 இன்கிரீடியன்ஸுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒயிட் ஆகுறதுக்கா இருக்கட்டும், நம்ம ஸ்கின் வந்து க்ளோயிங்கா ஆகுறதுக்கா இருக்கட்டும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து நான் இந்த 4 இன்கிரீடியன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 இன்கிரீடியன்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்துடலாம். தக்காளியில வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, அப்புறமா தக்காளியில வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அது நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா தக்காளி வந்து நம்மளுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம தக்காளி வந்து நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட் இன்கிரீடியன்ஸ்னே சொல்லலாம். அதுக்காக தான் நம்ம வந்து தக்காளி எடுத்திருக்கோம். நம்ம வந்து எதுக்காக பீட்ரூட் எடுத்திருக்கோம்னா, பீட்ரூட் வந்து நம்ம ஸ்கின்ல ஆக்னி, டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா நம்மளுக்கு ட்ரை ஸ்கின் வராம பாத்துக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா நம்மளுக்கு ஸ்கின்ல சன் டேன் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்குமே பீட்ரூட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பீட்ரூட் எடுத்திருக்கோம். நம்ம வந்து வெள்ளரிக்காய் எதுக்காக எடுத்திருக்கோம்னா, நம்மளுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து நிறைய நீர்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம பார்த்துக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடா ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இப்ப சம்மர் டைம்னால நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த டேமேஜ் எல்லாத்தையுமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காய் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கேரட் எதுக்காக எடுத்திருக்கோம்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கேரட் எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாம நம்ம ஸ்கின் வந்து ஒயிட் ஆகுறதுக்கு ஒரு பெஸ்ட் இன்கிரீடியன்ஸ்னே சொல்லலாம் இந்த கேரட். அதுவும் இல்லாம நம்ம ஸ்கின்ல வந்து ஓவரா ஆயில் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சுன்னா அதையுமே இது கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம கேரட் எடுத்திருக்கோம். இந்த கேரட், தக்காளி, வெள்ளரிக்காய் இந்த 3 இன்கிரீடியன்ஸுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட் ஆக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பல நல்லா க்ளோயிங்கா
ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீட்ரூட் வந்து சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இந்த 4 இன்க்ரீடியன்ஸையுமே நம்ம வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து சுகர், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் இந்த காய்கறி மட்டும் போட்டு நம்ம வந்து ஜூஸ் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கனால திகட்டும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டிராப்ஸ் இல்லாட்டி ஒரு 4 டிராப்ஸ் லெமன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 இலை புதினாவும் சேர்த்துக்கோங்க. வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா இந்த 2ம் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இந்த 4 பொருட்களை வச்சு நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இது கூட எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து நான் இந்த 4 இன்க்ரீடியன்ஸையும் மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சிட்டு அப்புறமா நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நான் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 4 காய்கறியுமே நல்லா அரைச்சிட்டு அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து அந்த காய்கறியோட எந்த தண்ணியோ சுகரோ எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம எடுத்துக்கிட்ட காய்கறி மட்டும் தான் போட்டேன். அது வந்து எனக்கு கரெக்டாக 1 கிளாஸ் கிடச்சிருக்கு. 1 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இந்த அளவே போதும். இதுவே நம்மளுக்கு ஸ்கின் வந்து ஒயிட் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜூஸ் வந்து நீங்கள் வாரத்தில் 3 நாள் இல்லாட்டி 4 நாள் எடுத்துக்கோங்க. ஜூஸோட டேஸ்ட் வந்து அவ்வளவா நல்லா இல்லை, ஏதோ பரவாயில்ல அந்த லெவலுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து டேஸ்ட்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எனக்கு வந்து எப்படியாவது ஒயிட் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஜூஸ் குடிச்சுக்கலாம். பட் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் எடுத்துக்கிட்ட இந்த 4 காய்கறியுமே நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காய்கறி எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரலாம். பட் நம்ம வந்து இந்த 4 காய்கறியுமே சேர்த்து ஜூஸ் செய்யும் போது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து 4 காய்கறியுமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் பிடிக்காட்டி மட்டும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காய்கறி போட்டு ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். இந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கின் ஒயிட் ஆகுறதுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் இந்த ஜூஸ் வந்து நம்ம ஒரு நாளே குடிச்சிட்டு நம்ம வந்து ஒயிட் ஆயிரும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தாவது நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வாங்க. 100% ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இதில் வந்து எல்லாமே நம்ம நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கோம். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ஒயிட் ஆகுறதுக்கு நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிங்க் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிங்க்கை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த ட்ரிங்க்ல வந்து காட்டன் பேட் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து அப்படியே விட்டுடலாம். அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும், நல்லா ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். அப்புறமா இந்த ஜூஸை வந்து நம்ம இன்னொரு மெத்தடாக கூட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது என்னன்னா முல்தானி மெட்டியோ கடலை மாவோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது கூட இந்த ஜூஸ் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி இதை கூட நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா லைட்டன் ஆகும். அப்புறமா நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதுக்குமே இந்த ட்ரிங்க் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த 3 மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கண்டினியூவாக அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். நீங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.